வெல்கம் டு விஎஃப்எக்ஸ் வித் கரண். இன்னைக்கு நம்ம என்ன டியூட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பலூன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண பலூன் கிடையாதுங்க. இந்த பலூன் ஸோ இந்த பலூனை எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற போகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊடினி. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம உடனே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த புஜுக்கு பலூனுங்கிறத நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம்னா ஒரு நம்ம ஜாமெண்ட்ரி நோட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாமெண்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதுக்கு நம்ம நேம் என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், பலூன் இல்லைனா புஜுக்கு பலூன் கூட நம்ம நேம் வந்து புஜுக்கு பலூன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேர் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, புஜுக்கு பலூன். ஸோ இந்த பலூனுக்கு நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னா இந்த ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பியர், ஓகே, ஸ்பியரை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பியரை வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ரிமிட்டிவ் டைப் இருக்க அதை வந்து பாலிகானாக மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. எங்கே பலூனை எப்படி சொல்கிறது, ஸ்பியரை காணோம் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தேட வேணாம், ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸையும் எஃப்ஐயும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நீங்கள் ஒரு 5 கொடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 10 நீங்கள் எவ்வளோனா கொடுக்கலாம். ஸோ இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஸ்பீரை வந்து நான் கொஞ்சம் மேலே வைக்கணும். ஸோ நான் ஒரு தனியாகவே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் வேல்யூ ஒய் இருக்கும்ல, ஸோ மேலே தான் நான் போகணும். ஸோ அதனால் நாங்கள் ஒரு 2.5 ஸோ கொஞ்சம் மேலே தூக்கி வச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்டாக மாற்றணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஸ்கேட்டர் நோடுங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, எப்படின்னா இங்கே ஸ்கேட்டரில் டிஃபால்ட்டாக வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான். ஸோ அதனால் 1000 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இங்கே நான் இதில் போய் இன்ஃபர்மேஷன் டேப்பில் நம்ம பார்த்தோம்னா கூட தெரியும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 25 இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிறத வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த இது இருக்குல்ல, அதாவது இந்த ஸ்பியர், இதை நான் அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஒரு ஆல்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அழகாக அப்படி வச்சிங்கனாலே வந்துருச்சா? ஸோ இது என்னென்னா இப்போ இந்த பாயிண்ட்டையும் இங்கே தெரியுதா, அந்த பாயிண்ட்டையும் இங்கேயும் இதையும் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன் திங் நான் என்ன பண்ணேன், ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 2.5 வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 3 கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா காப்பி 2 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்பீரை வந்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கும் நான் காப்பி பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த காப்பி 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 இன்புட் இருக்குது. இந்த 2 இன்புட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒன்று வந்து ஜாமெண்ட்ரி டு காப்பி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பாயிண்ட் டு காப்பி. இப்போ என்னென்னா இந்த ஜாமெண்ட்ரி காப்பி இருக்கும்ல, அதை நான் ஸ்பியர்லேயும் ப்ளஸ் இதை டார்கெட் பாயிண்ட்ஸ் டு காப்பிங்கிறத வந்துட்டு இங்கேயும் நான் வந்து ப்ளக் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, கரெக்டாக? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி 2 பாயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த பலூன் வந்து கொஞ்சம் ரேண்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ரேண்டமைசேஷன், ஸோ அட்ரிபியூட் ரேண்டமைஸ் அப்படிங்கிற ஒன்றோட க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து இங்கே ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பி ஸ்கேல் வேல்யூ டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாறாது. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே, இதை கொண்டு போய் இங்கே ஸ்கேட்டருக்கு அப்புறம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இது நம்ம ரொம்ப குட்டியாக வேணும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா ஸோ இதை வியூ பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மின் அண்ட் பேங்க்ஸ் வேல்யூ இருக்கா ஃபஸ்ட் இதில், இங்கே ஒரு 0.5, இங்கே 0.7 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா 0.8, 0.3. ஓகே, ஸோ இல்லைனா இங்கே 1. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருக்கட்டும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பலூன் மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா வெலம் அப்படின்னு ஒரு இது இருக்கும்.
எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இங்கே இருக்குது. ஸோ வெலம் கன்ஃபிகர் கிளாத் அப்படிங்கிற ஒரு நோடை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இங்கே வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்புட் இருக்கோம்ல, க்ரியேட் பண்ணியாச்சு. இது நம்ம கிளாத்தாக மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெலம் சால்வர் நோட் க்ரியேட் பண்ணணும். அதை சால்வ் பண்ணோம்ல, ஸோ அது இங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம இதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளக் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த பலூன் அப்படியே கீழே விழுந்துடும். இது அப்படியே எங்கேயோ போயிட்டே இருக்கும்னா அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்னா, இது நம்ம போகக்கூடாது, போகாத அப்படின்னு சொல்லி நம்ம நிற்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், அது எதனால போகுது? முதல் விஷயம் என்னென்னா கிராவிட்டி. ஓகே, ஸோ இந்த சால்வர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு 0 அப்படின்னு கொடுத்துருங்க கிராவிட்டியில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஒவ்வொன்று இடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதாவது அந்த புஸ்குன்னு இடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம வந்துட்டு வெலம் சால்வருக்குள்ளே உள்ளே போகணும். இதுக்கு நம்ம டபுள் டேப் பண்ணால் உள்ளே போயிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து பாப் அட்ராக்ட் அப்படிங்கிற நோட நம்ம க்ரியேட் பண்ணோம்னா இது க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே இந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஆங்கர் பாயிண்ட் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும். இங்கே வந்துட்டு ஹேண்டில்ஸ்ன்னு இருக்கா, ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அப்படியும் வரலன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இங்கே அப்படியே கொண்டு போய் மேலே கரெக்டாக இங்கே வச்சுருங்க. ஓகே, ஸோ மேலே வச்சுட்டு இங்கே ஃபோர்ஸ்ன்னு இருக்குல்ல, ஃபோர்ஸை வந்துட்டு ஒரு 10 கொடுக்கலாம். கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ எல்லாம் வந்து ஒரு இடத்துல அப்படியே இதாகிடும். ஓகே, ஸோ எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா அப்படியே வந்து உள்ளே அப்படியே இதாகிடுது. ஏன்னா அதில் பெண்டுங்கிற இதே வந்து இல்லை. ஓகேவா, நீங்கள் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு தெரியும், அப்படியே உள்ளே வந்துட்டு இதாகிடுது. ஸோ இதுக்கு நாம் என்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கன்ஸ்டன்ட் கிளாத் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு இந்த பெண்டுங்கிற வேல்யூங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல இதை நான் ஒரு 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, 1ன்னு கொடுத்துட்டு, ஸோ இப்போதைக்கு இந்த சப்ஸ்டெப் 1 இருக்கட்டும், நம்ம ஃபைனல் பண்ணும்போது பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் திங் என்னன்னா, இந்த அட்ரிபியூட் ரேண்டமைஸில் போயிட்டு 1 வேணா 0.8 கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் உங்களுக்கு பெட்டராக இன்னும் போகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, பெண்டு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம 1ங்கிற வேல்யூ வேணால் ஒரு 10 கொடுத்துட்டு, அண்ட் ஒன் திங் என்ன, இது கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ் இருக்கட்டும். அதாவது என்னென்னா ஒரு நாய்ஸ் இருக்கணும்ல. ஸோ இந்த நாய்ஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நாய்ஸை வந்துட்டு ஒரு 5 மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கூட ப்ளஸ் வந்து என்னென்னா இதுவும் இருக்குது, அந்த அட்ராக்ட் ஃபோர்ஸ் இருக்குது. திங் என்னென்னா, நீங்கள் இதுலேயும் போயிட்டு சப்ஸ்டெப் வேணால் ஒரு 5 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அண்ட் இதுலேயும் வேணால் ஒரு 10 வந்து 100 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமாக வந்துட்டு குக் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதாவது சமைச்சிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கீழே வந்துட்டு குக்கிங். ஸோ இப்போதைக்கு ஒரு 30 ஃப்ரேம்ஸ் மட்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்படி தான் ஆகும். ஸோ அவங்க வந்து நமக்கு டைம் எடுக்குது. ஒரு ஷார்ட்ஸ்க்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து 30 ஃப்ரேம்ஸ் பத்தல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 30 வேணால் கொடுத்துட்டு ஒரு 60 மாற்றிக்கலாம். 60 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே எப்படின்னா, இங்கே இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே இப்படி காட்டுது. ஸோ இங்கே நம்ம கொடுத்துட்டு இங்கே ப்ளே பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரிதா, டொப்புன்னு அடிக்கிறது. ஸோ இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோ வேணும் அப்படின்னா கூட பாப் ட்ராக்னு ஒரு நோட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாப் ட்ராக் கொஞ்சம் ஒரு எந்த பாயிண்ட்டும் நான் இன்க்ரீஸ் இது பண்ணல. ஸோ அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ நான் ஒரு 60 மாதிரி வச்சுட்டு சிம்பிளாக இங்கே வந்து நம்ம சப்ஸ்டெப்ஸும் கொஞ்சம் 5 மாதிரி கொடுத்தனால, நீங்கள் ஒரு சப்ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து டைமும் வந்து ரொம்ப டேக் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அதை பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே,
ஸோ கைஸ் இதுதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் மூவியில் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, வேறு எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். ஓகே, அண்ட் இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து இது 60 ஃப்ரேம்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் இருக்கனால கொஞ்சம் மெதுவாக அப்படி இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் என்னென்னா இந்த பெண்டு ஸ்டிஃப்னஸ் கூட 100 வேண்டாம், 10 இருக்கட்டும். அண்ட் இங்கே வெலமில் நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஒரு 40 பண்ணி ரிவர்சல் டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு இப்போ ஒரு சிம் நம்ம பண்ணி பாட்டுறோம் பாருங்களேன். சேம் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது இது இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம என்னென்னா 150 ஃப்ரேம்ஸையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னென்னா சிமுலேஷனில் போயிட்டு அங்கே கேஷ் மெமரி வந்துட்டு இன்னொரு 0 ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் பெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ங்கிறத 1னே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 150 இதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சில நிமிடங்கள் கழித்து ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் ஆயிடுச்சு. ஸோ 150 ஃப்ரேம்ஸ் நம்ம போட்டிருந்தோம். ஸோ 150 ஃப்ரேம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.01 மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி சொல்கிறது, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு கேமரா ஒன்று செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்துட்டு ஒரு மெட்டீரியல் ஷேடிங் கலர்லாம் லைட்டிங்லாம் வச்சுட்டு ஒரு ரெண்டர் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.